சிறிதளவு மஞ்சள் இரண்டையும் ஒன்றாக அரைத்து ஒரு சுண்டைக்காய் அளவு, சுண்டைக்காய் அளவு என்றால் சிலர் தெரியாமல் இருப்பார்கள் நம்முடைய தமிழகத்திலே, ஒரு 3 கிராம் அல்லது 4 கிராம் அளவிற்கு சாப்பிட்டால் எப்படிப்பட்ட வியாதிகளும் எப்படிப்பட்ட கிருமிகளும் எப்படிப்பட்ட பாக்டீரியாக்களும் நம் உடலிலே தங்காது இருக்காது. அந்த வேப்பிலையும் மஞ்சளும் சேர்ந்து ஒரு கிருமி நாசினியாக நம்மளுடைய உடம்பிலே வேலை செய்யும். வேப்பிலை சாப்பிடுவதனால் எந்த விதமான கெடுதலும் இல்லை, மஞ்சள் சாப்பிடுவதனால் எந்த விதமான கெடுதலும் இல்லை, இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவதனால் எந்த விதமான கெடுதலும் இல்லை. உணவிற்கு அதைத்தான் நான் பயன்படுத்துகின்றோம். ஆடு மாடுகள் அந்த வேப்பிலையை சாப்பிடுகின்றன. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வேப்பிலையிலா இவ்வளவு மகத்துவம் என்பதற்கு பல வகையான கருத்துக்களை